அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் ரிவிஷன் எக்ஸாம் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனா வரும். அதனால யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முக்கியமாக இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து ரிவிஷன் எக்ஸாம் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ரிவிஷன் எக்ஸாம் 2 தூக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது இருக்குது. அதனால் இந்த ரிவிஷன் எக்ஸாம் 2ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க போகிறாங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முன்னாடி சொன்னதான், அதாவது வந்து ஆஃபில் எக்ஸாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வினாக்கள் அப்படின்றது இருந்துச்சு. அதே வினாக்களை தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஏதோ 1-2 வினாக்கள் அப்படின்றது மாறுது. அதையும் நான் வந்து மாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில டிஸ்ட்ரிக்ட்ல ரிவிஷன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர், அப்போ ரிவிஷன் எக்ஸாம் 1ல நடந்த முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். இது மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னா, இதை மட்டும் படிச்சுட்டு போனால் பத்தாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும்தான். ஒருவேளை உங்களோட கொஸ்டின் பேப்பரை கஷ்டப்படுத்தணும், உங்களுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து கஷ்டமாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் மார்க் எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும். எதுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து கொஸ்டின் கேளுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் பேப்பரில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் 90+ இருப்பேன் அப்படின்றது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்துடாதா அப்படின்ற மாதிரி போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பில் போகக்கூடாது. எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும். எக்ஸ்ட்ராவும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போகணும். இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, முக்கியமாக இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்ல போகிற எல்லா கொஷின்ஸும் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னதான், வசன கவிதை, பாசவர் வாசவர் பல்லின வினைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர், இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆஃபில் எக்ஸாம் சொன்னதான். இதே கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் மட்டும் தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்களா, பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் வந்து முக்கியமான வினாக்கள், இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத வினாக்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினாக்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். இதை படித்து முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பின்னாடி கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இந்த கொஸ்டின்லாம் தெரியுதா, நமக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்தாலே போதும். தெரியாத கொஸ்டின் ஒன்று இருக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கைடையோ இல்லை புக்கையோ எடுத்து வச்சு படிச்சிடணும். அப்போது நீங்கள் வந்து இதில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆக போகுது. அந்த ஒரு பாயிண்டே இருக்க போது, ஜஸ்ட் எல்லா கொஸ்டினும் இருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியுதா, ஏதோ ஒரு புதுவிதமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். அவ்வளோதானே தவிர ஈஸியாக வந்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம் 2ல வந்து ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், குறிப்பு வர அவயம், கண் என முடியும் திருக்குறள், காலக்கழுதை கட்டருமானதும் கவிஞர் செய்வது யாது, மெய்கீர்த்தி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மெய்கீர்த்தி கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஓகேங்களா? அதனால் மெய்கீர்த்தி, செயற்கை என தொடங்கும் திருக்குறள்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்காதீங்கப்பா. ஏன் அப்படின்னா, திருக்குறள்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா திருக்குறளை பொறுத்தளவு அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பாக்கி கொஸ்டினை கூட நம்ம பண்ணலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். திருக்குறள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கொஸ்டினை வேணால் கேட்பாங்க. அதனால் வந்து திருக்குறள் தயவு செஞ்சு வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. சரிங்களா? சரி, அடுத்து செயல் என முடியும் திருக்குறள். நான் திருக்குறளையுமே 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஆனால் இது மட்டும் பத்தாது. சரிங்களா? அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. மாப்போசிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. அதுதான் வறுமையில் 2 கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி. அதனால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். விருந்தினை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் ஆனிச்சு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்கும். கம்பர் இயற்றிய நூல்கள் 4, திரைப்படமான ஜெயகாந்தனோட படைப்புகள், இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்ற அந்த ஒரு தொடர் உணர்த்தும் பொருள், செய்குதும்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடராக்குக. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களோட தமிழ் புக்கில் தான் இருக்குது. என்ன பண்ணுங்க அப்படின்னா போய் தேடுங்க. ஓகேவா? அப்போ தேடும் போது தான் எந்த இயல்ல எது இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சும்மா வந்து நான் இயலை சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த போய் பார்த்துட்டு படிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஸ்டினாக கொடுக்குறேன், கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தேடுங்க. தேடி படிக்கும்போது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. இந்த இயல்ல இருந்துச்சு, அது 3வது இயல்ல இருந்துச்சுரா, இது 5வது இயல்ல இருந்துச்சுரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக என்ன கொஞ்சம் மனப்பாடாகும். சரிங்களா? சரி, இப்போ கொஞ்சம் முக்கியமாக இருக்கக்கூடிய சில வினாக்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்தது. ஓகேவா? ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, நார்மலாக விசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, பொறித்த பகுபதொரு பிளக்கணம், பகுபதொரு பிளக்கணம் கொஸ்டின் இருக்குது. அடுத்து விடைகளை கேட்டிருக்க வினா, அதுலேருந்து கொஸ்டின் சொன்னா, வசன கவிதை, முகமன் சொற்கள். நான் சொன்ன கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது, வேறு எந்த கொஸ்டினுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது மாதிரி இந்த கொஸ்டின் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் முன்னாடி சொன்ன கொஸ்டின் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும்.
அதை படிச்சுக்கணும். அதை படிச்சுட்டு இந்த கொஸ்டினை ஜஸ்ட் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம் 2ல சபமேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து விடும் என முடியும் திருக்குறள் உடுப்பதும் உண்பதும் மிச்சக்குள் அமைந்துள்ள அளபடையின் வகைகள் யாவை, அதை சுட்டி இலக்கணம் தருக அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அளபடையோட வகையை வந்து சுட்டி அதன் இலக்கணத்தை தருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு ஓகே இந்த கொஸ்டின் தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வரணும். இது தெரியாது, அந்த ஒரு படத்தில் வரும்ல, தெரியும் 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 இது தெரியாது அப்படின்ற மாதிரி அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இந்த கொஸ்டின் நமக்கு தெரியல, இது வந்து இந்த மாதிரி கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியுமா, எல்லா கொஸ்டினும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கடுத்து இருக்கக்கூடியது தாமரை இளநீர் போல முகமன் முளை மழைமுகம் காண பயிர் போல இந்த மாதிரி இருக்கக்கூடிய உவமையை பயன்படுத்தி சொற்றொடர்க்கு அப்படின்றது வினைமுற்றியும் வினையாளின் பெயரையும் மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பழமொழியை நிறைவு செய்க, இரு சொற்களையும் முறை தொடர் அமைத்து எழுதுக, கலை சொல் தருக. கலை சொல் தருகலாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னா அது பாருங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்கக்கூடிய எண்ணு பெயர்கள். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அடுத்து பாருங்க, வருங்கால தேவைக்கென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புதித்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. சார் எனக்கு கொஞ்சம் விசிபிளாக இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஓகேவா? சரி, விடைகள் கற்று வினா, அதுவும் சொல்லாரச்சில் பாவனரும் வியந்த பெருமகனார், அது அடுத்து குறிப்பு வரைக சதாவதானம். இந்த ஒரு கொஸ்டினும் பாருங்களப்பா, இந்த சதாவதானம் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த சதாவதானம் கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து நம்மள்ட்ட கொஸ்டினாவே இருக்காது. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணிருக்காங்க, சதாவதானம் வந்து குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் அப்படின்றது டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் அப்படின்றது பறையணும். அப்போ பாருங்க, அவயம் வந்திருக்கா, முயற்சி வந்திருக்கா, பாசவராசர் வந்திருக்கா. நான் முன்னாடி கொடுத்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அப்போ இதெல்லாம் எது டிஃப்ரெண்டாக இருக்கோ அதை படிச்சுட்டு போங்க. சில கொஸ்டின் இது வந்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்பீட் ஆகலாம். வேற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொஸ்டின் நடந்திருக்கு அப்படின்றது, அப்போ அதே மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? அதனால இதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வினா எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா தமிழில் சென்டம் தான். ஓகேங்களா? சரிப்பா. அதுக்கடுத்து பாருங்க, பெற்றோர் வேலை இருந்து திரும்ப தாமதமாகும்போது அரும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் லைவ்ல வந்து நிறைய வாட்டி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கேள்வி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து பழமொழியை நிறைவு செய்க, உப்பில்லா விருந்தும் பகுபதுரு இலக்கணம், கலை சொல்லு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழி வெளியிடுவது மொழி பெயர்ப்பு என்கிறார் மனைவி முஸ்தபா. விடை கேட்ட வினா தான். ஓகேவா? விடை கேட்ட வினா. அந்த அவயம் கொஸ்டினை விடவே மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த அவயம் கொஸ்டினை எங்கே பார்த்தாலும் கேட்டு வைக்கிறாங்க. அப்போ அவயம் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன கொஸ்டின் பாது? ஓகே, தானியம் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிலிட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா, உங்கள் கருத்தை குறிப்பிடுக. ஓகேவா? இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. சரிங்களா? இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த கேள்வி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? நான் வந்து இதை நிறுத்தற் குறியீடுக கொஸ்டின் நினச்சேன். கடைசியில் பார்த்தா என்ன பண்ணிடுறாங்க, உங்களோட கருத்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் வந்து எப்படி அணுகணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டு கூட எழுதலாம். ஆனால் நமக்கு கஷ்டமாக இருந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த கொஸ்டினே எழுதுகிற மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்போ எழுதணும். அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, அடுத்து சாந்தமானது பிரபஞ்சம், அருமையான தொடங்கும் திருக்குறள். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். வந்து நான் சொல்ல போனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. தமிழில் வந்து அசால்ட்டாக என்ன பண்ணலாம்னா 95 96 அப்படின்றது ஈஸியாக எடுக்கலாம். பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். அவ்வளோதான், ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக அசால்ட்டாக சப்பமேட்ரு சால்ட் வாட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் 95+ அசால்ட்டாக வாங்கலாம். பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், படித்ததை ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஓகேப்பா. அதுக்கடுத்து பாருங்கள், அதே மாதிரி வந்து விடை கேட்ட வினா அவயம், அதே கொஸ்டின் தான். அடுத்து என்னது, மருத்துவத்தில் நம்பிக்கை, அருமை என தொடங்கும் திருக்குறள். அவ்வளோதான், ரிப்பீட்டடாக அதே தான் கேட்குறாங்க. அடுத்து உடுப்பதும் உண்பதும், அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய அளபடையோட வகை, அதை இலக்கணம், எழுவாய் என்ன அதை வந்து எழுத சொல்கிறாங்க, பகுபதர் எழுப்பக்கணம். அப்புறம் வந்து 2 தொடர் இருக்குது, 2 சொற்கள் இருக்குது, அதை வந்து ஒரு தொடரில் அமைச்சு எழுதுங்க, அதை கேட்குறாங்க. அடுத்து கலை சொல் தருக்கு, அது கேட்குறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து முகமன் சொற்கள், நான் முன்னாடி சொன்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுங்களா அது. அடுத்து விடை கேட்ட வினா. அப்புறம் வந்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட மாப்போசி, கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுங்களா. திரைப்படமான ஜெயகாந்தன் படைப்புகள் ஏதேனும் 5, அருமை என தொடங்கும் திருக்குறள். அருமை அப்படின்ற திருக்குறள் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மயங்கிய பகுப்பு. அடுத்து வந்து இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அப்புறம் வந்து குறள் வெண்பாவோட இலக்கணம், கலை சொல் தருக, அது கேட்டிருக்காங்க. மரபு தொடரை பொருத்தமான தொடரில் அமைத்து எழுதுக, அது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து
இந்த தொடரில் வலுவ மீதி ஓகேங்களா, வலுவ மீதி நான் உங்களுக்கு இலக்கணம் அப்படின்றது நடத்தியிருந்தேன். வலுவ மீதி சம்மந்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வலுவ மீதிலாம் ரொம்பவே ஈஸிப்பா. முன்னாடிலாம் வந்து பழைய இலக்கணம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சு தூக்கிட்டு இந்த 10 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, சரிப்பா. அதுக்கடுத்து பாருங்கள், நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலுக்கும் அதற்கு காரணம் உண்டு. இத்தொடர் இரு தொடராக, அதாவது வந்து ஒரு தொடர் இருக்கா அது 2 தொடராக மாற்றணும் ஓகேவா. ரொம்பலாம் போட்டு நீங்கள் வந்து மூளையை கசக்கி அந்த மாதிரிலாம் எழுதணுமா சார் அப்படின்னா தேவையில்ல. பார்த்து அப்படியே போகிற போக்கில் ஆன்சர் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா. அடுத்து விடை கேட்ட வினா மெய்கீர்த்தி கொஷின் ரிப்பீட்டுப்பா. இதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி கேட்பாங்க அப்படின்றதே தெரியல. அடிச்சு துவச்சி காய போட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷினை. அப்போ மெய்கீர்த்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரோட தன்மானத்தை எளிநாயக ஆடுவது குறித்து உங்கள் கருத்து யாது. அப்போ உங்கள் கருத்து யாது கொஷின்லாம் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரிலாம் கொஷின் இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்ட் ட்ரெண்டில் கேட்குறாங்க, புரியுதுங்களா. அப்போ இந்த மாதிரி கொஷின் வந்து ரீசெண்ட் ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஷினுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், கேட்டால் எழுத தெரியணும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாசவர் வாசவர், இந்த கொஷின் வந்து இதையும் அடித்து துவச்சி காய போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பல்லாறு என தொடங்கும் திருக்குறள் ஓகேங்களா. சரி, திருக்குறள் அப்படின்றது அடிக்கடி கேட்குறாங்க ஓகேவா. ஓகேப்பா. அடுத்து என்னது மறுபடியும் அப்படின்னா சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து ஓகே, இதே மாதிரி தேன் நூல் பை மலர்வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடராக்குங்க. இதெல்லாம் இருக்குது, தனித்தனி தொடர சொற்களாக இருக்குது, அதை வந்து ஒரு தொடராக மாற்றுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் அந்த டைமில் வந்து சப்கான்ஷியஸ் மெமரி பவர் வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஒரு வாக்கியமாக எழுத போகிறீங்க. யார் கேட்டாலும் இந்த கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய கேள்வி. எதிர்மறையாக மாற்றுக, கலைச்சொல் தருக, பகுப்புதல் பக்கம், கலவை சொற்றொடரை மாற்றுக, அவ்வளோதான், சிம்பிள் ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுறாங்க, ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா போதும், சட்டம் உறுதி ஓகேங்களா. சரிப்பா. அது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய பிடிஎஃப், முக்கியமாக இருக்கக்கூடிய அப்டேட்டு, எக்ஸாம் பற்றி அப்டேட்டு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரணும், ஈஸியாக தெரிய வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. யாருக்கெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப், சார் நீங்கள் காமிச்ச கொஷின்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது சார், சில கொஷின்லாம் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வேறு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க சார், அந்த கொஷின்லாம் கொஞ்சம் கொடுங்க சார், கொஞ்சம் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்குறீங்க, தெரியுது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மட்டும் 95 எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சுயநலமாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே. அப்புறம் வந்து லைக்கை பண்ணுங்கள். நன்றிப்பா, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும்.